லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் கூறிவிட்டால், நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால், இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வலகத் ஃபதன்னா, இறைவன் சோதித்திருக்கிறான் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தையும். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். ஏன் இந்த சோதனை? அந்த சோதித்து யார் வெற்றி பெறுபவர்கள், யார் உண்மையாளர்கள், அதில் யார் தோற்று பொய்யர்களாக மாறுபவர்கள் என்பதை இறைவன் பிரித்தறிந்துதான் உங்கள் ஈமானை இறைவன் அங்கீகரிப்பான். புரியுதா? யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஈமானில் கடைசி தரமுடையவனாக இருந்தாலும் சரி, இறைவனையே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எல்லோர்களுக்கும் இந்த சோதனை என்பது பொதுவானது. பாவிகளை, இறைவனுக்கு மாறு செய்பவர்களை மட்டும்தான் இறைவன் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள்.